ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம வந்து சட்டுன்னு ஒன்று கற்றுக்கலாம்ல சேனலில் இன்றைக்கி ஒரு டிஐஒய் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, வீட்லேயே வந்து வேஸ்ட்டான ஒரு பர்ஃப்யூம் பாட்டிலை வச்சு நம்ம ஒரு கேண்டில் ஒன்று பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நமக்கு பர்ஃப்யூம் பாட்டில் ஏதாச்சும் எம்டியாக இருக்கிற பர்ஃப்யூம் பாட்டில் அது மேலே வந்து அந்த லிட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் கேண்டில் வந்து ஊற்றிருப்பேன். பட் அந்த மாதிரி ஊற்றாமல் நீங்கள் கொஞ்சம் வந்து கால்வாசி ஒரு 5 to 10 minutes வரையும் இதை வந்து இருக்கும். நான் 2 கேண்டில் வந்து இந்த பாட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு வந்து அந்த நேமிங் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து எனக்கு ஃபர்ம் ஷீட் கிடச்சதுனால அந்த ஃபர்ம் ஷீட்டை வச்சு நான் ஒரு டெக்கர் மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பெயிண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டிலுக்கு வந்து நான் பெயிண்ட் கொடுக்கலாம், கலர்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அக்ரிலிக்ஸ் பெயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து இந்த கேண்டிலோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 5 rupees வந்துச்சு. ஸோ அதனால் 2 கேண்டிலுமே நல்லா பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் வேஸ்ட்டு பிளேட்டில் தான் இதை மெல்ட் பண்ணேன். பிகாஸ் அந்த பிளேட் வந்து கழுவத்துக்கு எப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வேஸ்ட்டு பிளேட்டில் தான் போயிட்டு மெல்ட் பண்ணேன். நார்மலாக வந்து மெல்ட் பண்ணிங்கனாலே, நார்மலாக ஹீட் பண்ணிங்கனாலே ஆனால் கலர் வந்து எனக்கு அவ்வளோவா மிக்ஸ் ஆகலை. ஃபஸ்ட்டு ஊற்றுனப்போ லைட்டு ஆரேஞ்ச் கலரில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஹீட் பண்ண மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆச்சு. கீழே ஒரு பேப்பர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே வந்து திரி போடல, கொஞ்சம் பாதியில் ஃபில் பண்ணிட்டு தான் வந்து திரி போட்டேன். பட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 minutesக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீடியோ பர்பஸ்க்கு இல்லை டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கேண்டில் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அடியில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் மேலே வந்து வேக்ஸ் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதை வந்து மிக்ஸ் பண்ணினேன். கீழே வந்து கொஞ்சம் சிந்திருச்சு, எனக்கு ஊற்ற அந்த ஸ்மால் ஹோலில் ஊற்ற வரலை. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஊற்றி அதை வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் ஊற்றினேன், நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர், ஆனால் ரெட் கலர் மாதிரி தெரியல, ஆரஞ்சு. அடுத்து நான் வந்து ஒரு லீஃப் மாதிரி பேட்டர்ன் கட் பண்ணி டெக்கர் அந்த நேமிங் வந்து மறையத்துக்காக நான் ஒரு டெக்கர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் கேண்டிலு. நான் இதை வந்து லைட் பண்ணியுமே காட்டுறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரை தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு புதுசாக ஒரு டிஐஒய் சும்மா இருந்ததுக்கு இது மாதிரி பண்ணோம். பட் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க. கீழே வாட்டர் ஊற்றி ஒரு 10 to 15 minutes தாராளமாக இந்த கேண்டில் வந்து எரியும். ஏன்னா இதோட ஹோல் வந்து சின்னதாக இருக்குது. நீங்கள் மேபி நல்ல ஒரு பெரிய ஹோல் உள்ள பாட்டிலாக இருந்தால் கண்டிப்பாக இது